அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தீனுடைய இல்மை தேடக்கூடிய ஒரு மாணவனோ அல்லது ஒரு மாணவியோ மஸ்ஆயில் இஜ்திஹாதியா, அதாவது அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொண்ட ஒரு மஸ்ஆயிலே தீர்க்கமாக ஒரு முடிவுக்கு வர முடியாத மசாலாக்களை பொறுத்தவரையிலே இஜ்திஹாத் செய்து அறிஞர்கள் என்ன செய்வார்கள்? அதற்கான தீர்வை பெறுவார்கள். இந்த தீர்வை பெறுகின்ற மசாலாக்களை பொறுத்தவரையிலே அதிலே ஒரு காயிதாவை ஷேக் வலீத் இப்னு ராஷித் ஷைதான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது லா வலாஅ வலா பராஅ ஃபீ மஸ்அலத்தில் இஜ்திஹாத், அதாவது இஜ்திஹாத் சார்ந்த சட்டத்திட்டங்களை பொறுத்தவரையிலே அதிலே விரோதித்தல் என்பதும் அன்பு பாராட்டுதல் என்பதும் இது அக்கீதாவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் அல் வலா உல் பரா என்று சொல்லக்கூடிய பகுதி. அல்லாவுக்காக வேண்டி நேசிப்பது, அல்லாவுக்காக வேண்டி வெறுப்பது என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி அக்கீதாவிலே மிக பெரிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்படியான ஒரு பகுதியிலே நாங்கள் மசலா இஜ்திஹாதியா, அதாவது ஒரு மசலாவிலே நேரடி நஸ்ஸு வராத விடயங்களிலே இஜ்திஹாத் செய்யப்படுகின்ற மசாலாக்களிலே ஒருத்தர் குரோதம் பாராட்டுவது, விரோதம் பாராட்டுவது, ஒருத்தரை பகைத்து கொள்வது, உறவை முறித்து கொள்வது, இஸ்லாமிய உஹ்வா இஸ்லாமிய உறவுகளை துண்டித்து கொள்வது என்பது ஒரு ஐபான விஷயம், ஒரு பழிப்பான ஒரு விஷயம் என்பதை இந்த மேற்படி காயிதாவை வைத்து அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நமக்கு மத்தியிலே வருகின்ற எத்தனையோ மசாயில் இஜ்திஹாதியா, இஜ்திஹாத் சார்ந்த மசாலாக்களிலே நாங்கள் இன்று எப்படி நடந்து கொள்கிறோம்? ஆளையாள் பகைத்து கொள்கிறோம், ஒருத்தரை ஒருத்தர் விரோதிக்கின்றோம், ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்கின்றோம், ஒருத்தருடைய மானத்தை பங்கப்படுத்துகின்றோம். இப்படியான நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக பிறையுடைய விடயம் எடுத்துக்கொண்டால் அது மசாயில் இஜ்திஹாதியா, இஜ்திஹாத் சார்ந்த விடயம். அதிலே நாங்கள் ஒருத்தரை வழிகேடாகவும் ஒருத்தரை இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டதாகவோ அல்லது அவர் எங்களுடைய அதை கொள்கையாக வைத்து பார்க்கிறார்கள், கொள்கையாக வைத்து பார்த்து நீ வேறு நான் வேறு என்று பார்க்கின்ற நிலையையும் நாம் பார்க்கின்றோம். எனவே இதுபோன்று எத்தனையோ மசாயில் இஜ்திஹாதியா, அதாவது இஜ்திஹாத் செய்து முடிவு எடுக்கப்பட வேண்டிய அல்லது அறிஞர்கள் அதிலே இஜ்திஹாத் செய்து முடிவெடுக்கின்ற விடயங்களை பொறுத்தவரையிலே அந்த இடத்திலே நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த காயிதா. எனவே அந்த காயிதாவை மீண்டும் சொல்கிறேன். ல வலாஅ வலா பராஅ ஃபீ மஸ்அலத்தில் இஜ்திஹாத், இஜ்திஹாத் சார்ந்த மசாலாக்களில் விரோதித்தல் நேசித்தல் என்ற பகுதி கிடையாது. அதிலே நாங்கள் அவருடைய இஜ்திஹாதிலே விட்டுவிட வேண்டும். யார் எந்த இஜ்திஹாதில் இருக்கிறார்களோ, இஜ்திஹாத் செய்ய தகுதியான அறிஞர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அந்த இஜ்திஹாதிலே இருக்க விட்டுவிட வேண்டும் என்பதுதான் இந்த அதாவது காயிதாவினுடைய விளக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே மசாயில் இஜ்திஹாத்துகளில், அதாவது மசாயில் இஜ்திஹாதியா சார்ந்த விடயங்களில் நாங்கள் எங்களுடைய அந்த தீர்வை அல்லது நாங்கள் எடுத்திருக்கின்ற அந்த முடிவை நாங்கள் செயல்படுத்த வேண்டுமே தவிர மற்றவரின் மீது திணிக்கக்கூடாது. அதை நாங்கள் சொல்லலாம், நான் இந்த கருத்திலே இருக்கிறேன், இதுதான் எனக்கு சரியாக தோன்றுகிறது என்று நாங்கள் விலகிக்கொள்ள வேண்டும் என்பதையும், அதிலே நீ யாரு நான் யாரு என்ற போட்டிகள் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடாது என்பதையும் நாம் இதிலே புரிந்து கொண்டு செயல்படுவோமாக இருந்தால் நிறைய பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகிவிடும். அல்லாஹு தஆலா அதற்கான தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக.